பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் வியானா வந்து கமருதீனுக்கு சில பல அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. அதில் 3 முக்கியமான விஷயங்கள். அடுத்து சுபிக்ஷா வியானா எடுத்திருக்க சபதம் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தரமான சம்பவம் பண்ண போறாங்க போல இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து ரம்யாவோட டபுள் கேம் இது எல்லாமே வந்து விக்ரம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்பதான் இந்த பாயிண்ட்டுக்கே வரியாப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை தாண்டி லைவ்ல நடந்த சின்ன சின்ன விஷயங்களை டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக்கை போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் கமருதீனுக்கு வீக்கில் தரமான ரோஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போ கேட்குறாரு, ஸோ இந்த வீட்டில் நான் எப்படி தாங்க விளையாடுறது, இங்கே வார்த்தையை எப்படி விடாமல் இந்த வீட்டில் விளையாட முடியும், அதை வார்த்தை விடக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஓகே, ஸோ உடனே வியானா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக ரெட் கார்டு தான். நீங்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறது தான், வேற வழியே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுனா பண்ணலையே, எதுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க, அது ஐ மீன்ஸ் வைலன்ஸாக இந்த மாதிரி நடந்தால் தான் ரெட் கார்டு, அதான் நான் வைலன்ஸாக எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பேசிஸில் இருக்குது, அதை மட்டும் பார்த்து இது பண்ணுங்க, அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவரே வந்து திவாகர் பக்கம் போகாமல் பேசாமல் இருந்தால் நமக்கே நல்லது போலன்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. ஓகே, இது ஒரு பக்கம். அதை தாண்டி பார்வதி என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நானே என்னோட மரியாதைக்காக தள்ளி இருக்கேன், ஸோ அவரு கூட தள்ளி இருக்கிறேன், கொஞ்சம் பார்த்தா ஃபீல் ஆகுது தான், பட் என்னோட மரியாதைக்காக நான் தள்ளி நின்றுக்கிறேன்ற மாதிரி பார்வதியுமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பட் வியானா அவர் வந்து ஒரு சில பவுண்டரிஸ்குள்ளே தான் இருக்காரு, பவுண்டரிஸை தாண்டி போகல அப்படின்ற மாதிரி வியானா திவாகரை பற்றி சொன்னது தான் எனக்கு ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இதை சொன்ன உடனே பார்வதி வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்து ஒரு மியூச்சுவல் சப்போர்ட் இருக்குது, இந்த வீட்டில் எல்லாருக்குமே மியூச்சுவல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பெருசாக அவர் மற்றவங்களை ஆர்ம் பண்ணல, குறிப்பாக சொல்லணும்னா புள்ளி பண்ணல அப்படின்றத வியானா சொல்கிறாங்க. ஆர்ம் பண்ணல மீன்ஸ் இந்த புள்ளி இந்த மாதிரிலாம் பண்ணல, பேசிக்கலி அவர் நிறைய இடத்துல அப்ரிஷியேட் தான் பண்ணுறாரு அப்படின்றதையுமே சொல்லிட்டு கமருதீனுக்கு ஒரு 3 அட்வைஸை சொல்கிறாங்க. நம்பர் 1, உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிடு, அது முக்கியம். 2வது, நீ வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது வார்த்தைகளையும் பார்த்து யூஸ் பண்ணு. 2, 3வது மார்க்கிங் பண்ணுறல, அந்த 3 விஷயத்தையும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், கேமில் கொஞ்சம் போகிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ புரியுது உன் வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் தாண்டி இப்படி தான் வந்திருக்கிற, ஸோ அது கட்டுப்படுறது கஷ்டம்தான், பட் கட்டுப்படுத்தி தான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்றத அழகாக அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம். இந்த வாரம் வேற நம்ம ஜோடியா நாமினேஷன்ல வருவோம் போல இருக்கேடா அப்படின்ற மாதிரி பார்வதி வேற கணிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாமினேஷன் நடந்திருக்கு. நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்ததாக சுபிக்ஷா வியானா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க வெளியே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் ரொம்ப டஃபா இருக்க போது, டைட்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா. ஸோ பரவாயில்ல, எனக்கு இதுக்கப்புறம் பயம் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிச்சு, தைரியமா இறங்கி விளையாடலாம். ஏன்னா வியானாக்கு பாராட்டு கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் வியானாக்கு எதுக்கு பயம், அவங்க தைரியமா இறங்கி விளையாடுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க சுபிக்ஷா, எவ்வளோ சண்டை வந்தாலும், எவ்வளோ உனக்கும் எனக்கும் சண்டை வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் நம்ம நைட்டுக்குள்ள பேசிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் தப்பு பண்ணி விட்டுறது, இது பேர் தப்பு பண்றதை விட்டா கூட தப்பு தான், விஜய் சொன்னார்ல. ஸோ தப்பு நடக்கிற இடத்துல நம்ம இருந்துட்டு கேட்காம விட்டாதான் தப்பு. ஸோ இனிமேட்டு நம்ம தப்பு எல்லாத்தையும் தட்டி கேட்குறோம், இதெல்லாம் பண்ணுறோம், ஆனால் யாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்து அந்த கனியோட அந்த ஒர்க்கு ப்ராமிஸ் செய்யல, அந்த டீட்டெயில் நடந்ததுல கனி மற்றும் சுபிக்ஷா, இல்லை குறிப்பாக என்னென்னா அந்த ஒர்க்கை வந்து நான் ஒழுங்காக சொல்லியிருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறாங்க. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்ரூவல் அந்த 40% இருக்குல்ல, அதில் என்ன ஃபால்ட்டுன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக 40% சொல்லிட்டு இருக்காங்க. வந்த பாட்டிலேருந்து 40%ன்ற டீல் வந்து போட முடியாது, வாங்கின பாட்டில் இருந்தால் 40% டீல் போட்டிருக்கணும். அந்த ஒரு விஷயம் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அது அடுத்த வாட்டி டாஸ்க்லாம் வந்து ஒழுங்காக கன்வே பண்ணணும், டாஸ்க்குக்கான கமிட்மெண்ட்டை தெளிவாக பேசிடணும், இது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கணும், அந்த டாப்பிக்கை விட்டு வெளியே வராடாமல் எப்படிலாம் அனலைஸ் பண்ணி பேசணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதை தாண்டி பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்துட்டா ஒரு வேலைலாம் செய்ய சொன்னா கூட அதெல்லாம் தீவிரமா வேற மாதிரி வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சுபிக்ஷா சொல்றாங்க. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, வியானா, நான் என் ஜோன்ல பிளே பண்றேன், நீ உன் ஜோன்ல பிளே பண்ணு, ஓகேவா, அதை தாண்டி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ கோச்சுக்காத, இதெல்லாம் வேண்டாம், ரீசனபிளா ஃபைட் பண்ணு, அதுக்கு கோச்சுக்கிட்டா கூட ஓகே தான், பட் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்ற மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வைல்ட் கார்டு வர்றதா கூட டவுட் வருது. வைல்டு கார்டு வந்தா கூட நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள நெக்லெக்ட் பண்ணிட்டா அவங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு வியானா பேசுறாங்க. ரொம்ப தெளிவான பொண்ணா இருக்குங்க வியானா. ஏன்னா வைல்டு கார்டை வந்து நீங்க ஒதுக்கி வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கோப்பா மாறினுன்ற அளவுக்கு பேசுறாங்கன்னா வெல் ப்ரிப்பேர்டு ஃபார் த ஷோ அப்படின்றது. அதை தாண்டி இதுக்கப்புறம் நம்ம உழைக்கிறோம், இந்த ஷோவில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறோம் அப்படின்ற டிஸ்கஷன் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இதே நேரத்தில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வினோத் வந்து பார்வதி கிட்ட சொல்றாரு,
இதுக்கப்புறம் நான் கேமை ஜாலியாக ப்ளே பண்ண போகிறேன், சந்தோஷமாக ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்றதையும் சொல்கிறார். அதை தாண்டி இன்னும் நான் நிறைய டேஸ் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் எனக்கு வந்து காசும் வரும், இதுவும் கிடக்கும், அதுக்கேற்ற மாதிரி நான் விளையாட போகிறேன்றதையும் சொல்லிடுறாரு. அப்போ இல்லைனா நீ விளையாடு, தவறை சுட்டி காட்டுலனா அந்த இடத்துல இருப்பதும் தவறுதான்ற ஒரு வார்த்தை இவங்களுமே சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா, பட் இதுக்கப்புறம் என் லைஃப்பை வேஸ்ட் பண்ண விரும்பல, என் பசங்களுக்காக ஏதாவது பண்ணணும், ஒரு வீடாவது கட்டி தரணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த வாரம் நம்ம தப்பா போயிட்டோமோ அப்படின்ற பயம் அவருக்குள்ள வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் சபரி இவங்கெல்லாம் இந்த ஆதிரியோட எலிமினேஷன் எதிர்பார்க்கவே இல்லை, செம டுஸ்ட்ன்ற மாதிரி, சாரி அது வந்து பார்வதி தான் பேசிட்டு இருந்தாங்க, சுத்தமா நான் எதிர்பார்க்கல, வியானா எனக்கு டவுட் இருந்தது பட் எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது. இன்னொரு பக்கம் தனியா பார்வதி கிட்ட வேற கமருதீன் கேட்கிறாரு, ஸோ ஒழுங்காக ப்ளே பண்ண நெக்ஸ்ட் வீக்கு, இந்த வாரம் ரொம்ப மொக்கையாக போயிருச்சோ, அசிங்கமாக போயிருச்சோ அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட கேட்டோன்னா பார்வதி சொல்லிடுறாங்க, நீ மேலும் மேலும் கான்வர்சேஷன் வந்து பில்டப் பண்ணிட்டே போற, அதுதான் கொஞ்சம் இதுவாயிருச்சு உனக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. உனக்கும் துஷாருக்கும் என்னடா அரோராக்குள்ள காம்படிஷன் போதா, ஏதாவது போதா அப்படின்ற டிஸ்கஷனுமே சைடு கேப்ல இது ஓடிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்ததுக்காக ஒரு பக்கம் சபரி விக்கல் விக்ரம்லாம் பேசிட்டு இருக்கும்போது, எப்பா இன்னைக்கு சார் வந்து ஓப்பனிங்ல பேசினப்பயே நான் பயந்துட்டேன், ஒரு மாதிரி ஆகி போயிட்டேன், எனக்கு இது ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணி இந்த சின்ன சின்ன மேட்டர் டிஸ்கஸ் பண்றதாங்க. பெருசாக ஒரு டாபிக் இல்லை. வியானா மற்றும் இந்த விஷயங்கள் இருக்குல்ல, வியானா விக்கில்ஸ் மற்றும் சுபிக்ஷா ஒரு கேங் இருக்குல்லையா, அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ரம்யா அந்த மாதிரி டபுள் சைடு கேம் விளையாடுறா, ரம்யா தோக்கடிக்கிறதுக்காக விக்கில்ஸ் விக்ரம் விளையாடின மாதிரி ரம்யா புரிஞ்சுக்கிட்டாங்க போல, அதனால ரம்யா வந்து விக்கில்ஸ் விக்ரமை பார்க்க கூட மாட்டுறாங்க, ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க வந்து அவர் போட்டு உடைச்சார். அதை கேட்குறாரு ஒரு பாயிண்ட்ல. அப்போ அழகா சொல்லிடுறாங்க சுபிக்ஷா, அவள் அப்படிதான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றாளா, அப்போ அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது, அவளை பொறுத்தவரையும் இப்படிதான் பண்ணுவா. ஸோ அங்கே கலையக்கா அண்ணன் இதெல்லாம் இருக்கும்போது அங்கே நடக்கிற சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு கொடுப்பா, இங்கே பேசுவா, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இங்கே ஏதாவது நடந்துச்சா அங்கே போயிட்டு அந்த மாதிரிலாம் பேசுவா அவ. ஸோ டபுள் சைடு இருக்கிற மாதிரி ஒரு கேமை விளையாடுவான்ற மாதிரி சுபிக்ஷா போட்டு உடைக்கிறாங்க. கரெக்டு தான், அவளால் அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது, அதுக்கேற்ற மாதிரி நிறைய பில்டப் பண்ணுவான். ஸோ அவள் கூட இருந்தாலுமே அவளுடைய தப்பை சொன்னால் அவளுக்கு புரிஞ்சிக்க மாட்டா, அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே சொன்னாங்க. அது எனக்கு வேலிடான பாயிண்டாக தான் இருந்தது, கரெக்டான பாயிண்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வியானா இன்னொரு பாயிண்ட் உடைக்கிறாங்க, என்னன்னா ஒரு பக்கம் இவன் வந்து நம்மளையே வந்து சிஸ்டர்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டீங்க, சூப்பராக கேம் விளையாட்டிங்கன்னு நம்மள கூட சொல்றா அப்படின்ற மாதிரி, ஓ அப்படியா வேற சொன்னா அப்படின்ற மாதிரி, ஆமா அப்படிதான் சொல்றா, அந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே அங்கே போகுது. ஸோ ரெண்டு பேருமே பக்காவாக அனலைஸ் பண்ணி யார் என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ப்ராமிஸ் வேற பண்ணிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவோட பாசு வியானாக்கு தான் போக போகுது. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கையை இப்படி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பண்ண மொமெண்ட்டும் கட்டி பிடிச்சிட்டு நாளைக்கு புது ட்ரெஸ் போட்டு பயங்கரமாக பார்த்து பண்ணிக்கலாம், ஆட்டத்தை வேற மாதிரி இறங்கி ஆட வைப்போம் அப்படின்ற மாதிரி சவால் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வாரம் வியானா மற்றும் சுபிக்ஷா கிட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.